அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில குரு பெயர்ச்சி பலன்களை மேஷம் ராசிக்கு பொது பலனாக பார்க்கலாம். இந்த குரு பகவான் உங்க ராசியிலே இப்ப இருக்கிறாரு. ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உடல்நலக்குறையை ஏற்படுத்தியிருப்பார். குறிப்பா ராசியிலேயே குரு இருக்கிறதுனாக்க நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. அதுல பெரும்பாலும் ஒரு இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும். வேலையில அலைச்சல்கள் அல்லது வேற ஒரு ஊர்ல போய் பணிபுரியுற மாதிரி, அது போயிட்டு வர்ற மாதிரி சில பேருக்கு, அல்லது ஒரு இடமாற்றம் ஏற்பட்டு ஒர்க் பண்ற மாதிரி, அதே போல உடல் நலத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். ஜென்ம குரு உடல் நலத்தை பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பா வயதானவர்களாக இருக்காங்க, குழந்தைகளாக இருக்கிறாங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸை ஏற்படுத்தி இருக்கும். இந்த ஜென்ம குரு விலகி உங்க ராசிக்கு 2ஆம் பாவகத்துக்கு வருது. பொதுவாகவே குரு பகவான் ராசிக்கு 2ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், 11ஆம் பாவகங்களில் வந்தாக கோச்சாரத்துல நன்மைகளை செய்வார் என்பது ஒரு பொதுவான விதி. இது எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். அடுத்தது, இந்த குரு பகவான் செல்லக்கூடிய நட்சத்திர சாரங்களும் ரொம்ப முக்கியம். சோ இங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னாக்க கிருத்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 2 பாதங்கள். இந்த 3 நட்சத்திரமே மேஷ ராசிக்கு இந்த குரு பகவானுக்கும் நட்பு கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் தான். அப்போ இந்த குரு இந்த நட்சத்திர பாதங்களில் செல்லக்கூடிய நாட்களில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை, பிரச்சனை இல்லை, முன்னேற்றம் தான். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் பார்க்கிற பார்வை முக்கியமானது. அதாவது குரு பார்த்த இடத்தை வளப்படுத்துவார். குரு என்பது ஒரு சுபகிரகம். ஒரு முக்கியமா ஒரு மனிதனுக்கு உங்க ஜாதகத்துல குரு பகவான் பலமாக இருக்கணும். குறிப்பா ஆட்சி உச்சம் பெற்று இருக்கலாம், நட்பு வீடுகள்ல இருக்கலாம், வர்க்கோத்தமம் பெற்று இருக்கலாம், நீச பங்கமாய் இருக்கலாம். இப்படி நல்ல ஒரு நிலையில குரு பகவான் இருக்கிறாருன்னா செல்வம், செல்வாக்கு, செல்வ செழிப்பு எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும். புத்திரர்களால் நன்மைகள் ஏற்படும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே போல பணம் ஏதோ ஒரு வகையில நம்ம கையில இருந்துகிட்டு தான் இருக்கும். வாழ்க்கை ஜீவன அமைப்புக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. மற்றவர்களால் மதிப்பு மரியாதைக்கு உள்ளாக்கப்படுவோம். அதாவது மதிப்பு மரியாதை இருக்கும் எங்க போனாலும். அதுதான் அங்க முக்கியமானது. இப்போ குரு பகவானை பொறுத்தவரையிலும் கோச்சாரத்துல நல்ல இடத்துல வராரு. நம்ம சுய ஜாதகத்துல எப்படி இருக்குன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதோட பேஸ் பண்ணி தான் பலனும். நம்ம ஜாதகத்துல குரு அஸ்தங்கம் ஆயிட்டாரு, பகை வீட்டுல இருக்கிறாரு, நீசம் ஆயிட்டாரு அப்படின்னாக்க இந்த குரு பெயர்ச்சியால் பெரிய நன்மைகள் ஏற்பட்டு விடுமா என்றால் கண்டிப்பாக ஏற்பட்டு விடாது. அதையும் நான் சொல்லிடுறேன். அதே போல உங்க சுய ஜாதகத்தின்படி இப்ப நடப்பு தசாபுக்தி என்பது ரொம்ப முக்கியம். இந்த நடப்பு தசாபுக்தி பத்தி நம்ம டீட்டெயிலா இதுல பார்க்கலாம். இப்ப இந்த குரு என்னைக்குதான் பெயர்ச்சி ஆகிறாரு அப்படின்னாக்க மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் இருப்பாரு. அப் டு 1 வருஷம் உங்களுக்கு 2025 ஏப்ரல் முடியவே உங்களுக்கு இருப்பாரு. இந்த குரு பகவான் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துல வரும்போது பொதுவாகவே பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். முக்கியமா கடந்த காலத்துல வர்ற பணம் பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில ஈக்குவலா செலவுகளும் வந்திருக்கும். ஒரு பக்கம் வருமானம் வந்தது, ஒரு பக்கம் அப்படியே செலவு பண்ணிட்டோம். வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லை, ஜான் ஏர்னா முளம் சறுக்கிற மாதிரியே வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்பவர்களுக்கு கொஞ்சம் சேமிப்பு ஏற்படும். பொதுவாகவே இந்த 2ஆம் பாவகத்துல சுபகிரகம் இருக்கும்போது உங்க ஜாதகத்துல கூட சரி, கோச்சாரத்துல சுபகிரகம் வரும்போது கையிருப்பு கூடுதலாக சேரும். குறிப்பா பேங்க்ல சேமிப்பு உயர்த்துவீங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில சீட்டு போடுறது, இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டா கொஞ்சம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் வரும். அப்ப கையிருப்பு கொஞ்சம் இருக்கும். அப்போ கையிருப்பு கரையாது, அப்போ கொஞ்சம் சேமிப்பை உயர்த்தும். 2ஆம் பாவகத்துல குரு வரும்போது வாக்குஸ்தானம் இல்லையா, அதனால கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க. அதனால சமூகத்துல மதிப்பு மரியாதையும் இருக்கும். நல்ல சாப்பாடு, நல்ல உணவு கிடைக்கும். முகத்திலேயே பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல தோற்ற பொலிவும் நல்லாவே இருக்கும். மகிழ்ச்சிகரமாக, ஒரு மங்களகரமாக முகம் நல்ல ஒரு பளிச்சிடுமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு, குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சப்போஸ் உங்களுக்கு உங்க ஜாதகப்படி இப்ப 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் தசாபுக்தி நடக்குது, அல்லது 5ஆம் அதிபதி தசாபுக்தி நடக்குது, அல்லது 2 குருவினுடைய தசாபுக்தி நடக்குது, மொத்தத்துல ஏதோ ஒரு வகையில அந்தரமாவது இந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னாக்க இந்த 2ஆம் இடத்துல குரு வரும்போது குரு பலம் உங்க ஜாதகத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ
திருமணமும் கைகூடி வரும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டு நீங்க விரும்பிய கோர்சஸ் ஜாயின் பண்ணலாம். குறிப்பா நீட் கோச்சிங் ப்ரிப்பேர் பண்றீங்க, நீட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 11th 12th அல்லது டிகிரி வேற ஏதாவது ஒரு டிகிரி படிக்கிறீங்கன்னாக்க இந்த நேரத்துல நிச்சயமாக உங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் வரும். அதே போல ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் ஏற்பட்டு நல்லாவே படித்து நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். இந்த குரு பகவானுடைய பார்வை பலம் குருவை பொறுத்தவரையிலும் உங்க ராசி 2ஆம் பாவகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்போ கடன் வளருமா? ஏன்னா குரு பார்க்கக்கூடிய இடத்தை வளப்படுத்துவார்னா நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? அப்போ கடன் வளருமானாக உங்களுக்கு சில முதலீட்டு கடன்கள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால வங்கி கடன் வாங்குறதுக்கு அப்ளை பண்றீங்க அல்லது வேற யார்கிட்டயாவது கடன் கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா அந்த கடன் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே பணப்புழக்கங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும். அப்போ வங்கி கடன் கிடைக்கும். வீடு வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்க அல்லது வீடு கட்டணும், அதுக்காக லோன் போடுறேன், வாகனம் ஒன்று வாங்க போறேன், அது கடன் வாங்க போறேன்னா கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்ல நான் கடன்லாம் எதுவுமே வாங்க மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா உடல் நலத்துல கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கணும். ஏன்னா இந்த குருவோட பார்வை 6ஆம் பாவகத்துக்கு வரும்போது இந்த எதிரி தொல்லையும் கொஞ்சம் வரும், எதிர்ப்புகளும் வரும். உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை அந்த பார்க்குற இடத்த வளப்படுத்துவார். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல சக பணியாளர்கிட்ட அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. வழக்குகள்ல இருக்கீங்க, டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்க, சொத்துக்கள் தொடர்பான கேஸ்ல இருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. போட்டித் தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்றீங்க, அரசு பணிக்காக போகணும் அப்படின்னாக்க உங்க ஜாதகத்துல அந்த அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தம் இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் நீங்க படிக்கணும். படிச்சீங்கன்னாக்க வேலையும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருஷத்துல நீங்க எழுதக்கூடிய போட்டித் தேர்வுகளில் வெல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த போட்டியாளர்களுடைய தொல்லை எல்லாம் நிறையவே இருந்திருக்கும். அந்த போட்டியாளர்களை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. என்னதான் ஒர்க் பண்ற இடத்துல எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்தாலும் ஆனா அந்த எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு உண்டு. எதிரிகளால உங்களுக்கு பெருசா பாதிப்பு வராது. அதே போல உடல் நலத்துல நோய் வந்தாலும் உங்களுடைய உடம்புல மறைந்திருக்கக்கூடிய நோய் தான் வெளிப்படும். அதற்கு முறையான மருத்துவம் எடுக்கும்போது முழுமையாக குணமாகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதுதான் உங்களுக்கு குருவோட 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு வகையில நன்மை தான் இன்டைரக்டா உங்களுக்கு ஏற்படுத்துது. அடுத்தது குருவோட பார்வை 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 8ஆம் பாவகத்தை பார்க்குது. சோ ஆயுள் பலம் கூடும். நீண்ட நாளா படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, வயதானவர்களாக இருக்காங்கன்னாக்க எழுந்து உட்காருவாங்க, சரியான மருத்துவம் கிடைக்கும், உடல் நலம் ஆரோக்கியம் கிடைக்கும். திடீர்னு தொலைதூர பயணங்களுக்கு முயற்சி பண்றீங்க, வேற நாட்டுக்கு போகணும், விசா கிடைக்கணும், விசா கிடைக்கல அப்படின்னாக்க முயற்சி பண்ணீங்கன்னா இந்த நேரத்துல விசா கிடைக்கும். வெளிநாட்டுல வாழ்றீங்கன்னாக்க பிஆருக்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்றீங்கன்னாக்க பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திடீர்னு தனவரும் வரும். அது எப்படின்னாக்க நீங்க ஏற்கனவே சேமித்த பணம் கைக்கு வரலாம். ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட், போனஸ் அல்லது எக்ஸ்ட்ரா இன்கம், வேற வகையில உங்களுக்கு சம்பளம் இல்லாம அடிஷ்னலா ஒரு இன்கம், நான் சொல்றது கமிஷனோ அல்லது வேற எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியோ அதனால வரக்கூடிய ஏர்னிங்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். ஸோ குருவோட 8ஆவது இடத்த குரு பார்க்கறதுனால நன்மை தான். அடுத்ததாக குருவோட பார்வை உங்க ராசிக்கு 10ஆம் பாவகத்துக்கு விழுது. ஸோ 2ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக 10ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கும். அதனால எந்த தொழிலுக்குமே நான் போல, வேலை தேடி தேடி கழிச்சு போயிட்டேன், வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும், பிரைவேட் ஜாப்லயாவது. அதே போல சொந்த தொழில் செய்பவர்கள் தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பிசினஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. சில பேர் இப்பதான் தொழில் செய்யலாம்னு இறங்குவீங்க. ஸோ அதெல்லாம் வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உண்டு. வருமானமும் அதன் மூலம் நல்லாவே கிடைக்கும். உங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. வேலை தொழில் அமைப்பு நல்லா இருக்கு, கௌரவம் இருக்கு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது ஒரு நல்ல ஒரு இடமாற்றம், வேற இடத்துல ஒர்க் பண்றீங்க, வேற ஒரு ஊர்ல ஒர்க் பண்றீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு ஃபேவரபிளான இடமாற்றம் ஏற்பட்டு ஒரு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோடையே நீங்க அந்த இடமாற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் பாத்தீங்கன்னாக்க நீண்ட நாள போட்டு வச்சிருந்த உங்களுடைய திட்டங்கள், பெரிய கனவுகள்லாம் நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். மொத்தத்துல வாழ்க்கையில ஒரு நல்ல விடியல் அப்படின்னே சொல்லலாம் இந்த குரு பெயர்ச்சி என்பது. அதுக்கெல்லாம் உங்க ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல தசாபுக்தி நடக்கும்போது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இப்போ உங்க ஜாதகப்படி பாத்தீங்கன்னாக்க நம்ம என்ன சொன்ன மாதிரி இப்போ அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கீங்க அப்படின்னாக்க செவ்வாய் தசை நடக்குது அல்லது சூரிய தசை நடக்குது, சந்திர தசை நடக்குதுன்னா கூட
சந்திர திசையா இருந்தாக வளர்பிறை சந்திரனாக உங்க ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்துல அந்த சந்திர திசையுமே பாசிட்டிவாவே இருக்கும் உங்களுக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பயணங்கள், அதே போல வேலை விஷயமாக வெளியூருக்கு போறது, அதனால முன்னேற்றம் அடைகிறது, வாய்ப்பு கிடைக்கிறது, முன்னேறது, இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் அமைந்து முன்னேற்றம் ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னாக்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எடுத்த உடனே சுக்கிர தசை ஒரு 20 வருஷம் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு 6 வருஷம் சூரிய தசை, 26 வருஷத்துக்கு மேல இருக்கீங்கன்னா சந்திர தசை. சந்திர தசையில உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வளர்பிறை சந்திரனாக இருக்கீங்க, நீங்க பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா இந்த குருவால நன்மைதான், பயப்பட வேண்டியதுல. உங்களுக்கு திருமணம் சுபகாரியங்கள் கூடி வரும், குடும்பம் அமையும், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனா தொழில் ரீதியாக பயணங்கள்லாம் நிறைய இருக்கும். அதே போல உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னாலையும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். இப்போ செவ்வாய் தசை நடக்குது உங்களுக்கு, இந்த குரு இந்த 2ஆம் இடத்துக்கு வந்திருக்குன்னாக இந்த செவ்வாய் தசை காலகட்டத்தில் குரு உங்களுக்கு நன்மையை கொடுப்பாரு, பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அதே போல வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். திருமணம் ஆகலைன்னா திருமணத்திற்கான வரன்கள் அமையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிக அற்புதம். சொல்ல போனாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எடுத்த உடனே வந்து சூரிய தசை 6 வருஷம், அப்புறம் வந்து சந்திர தசை 10 வருஷம். ஸோ சின்ன வயசுலயே 16 வருஷம் போயிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம். ஸோ மொத்தத்துல 23 வருஷம் வரலும் பாத்தீங்கன்னாக்க இடத்துல யங் ஏஜாவே இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ராகு தசையில இருப்பீங்க அல்லது குரு தசையில இருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்ப குரு தசை நடக்குது, மிடில் ஏஜ்ல இருக்கீங்க அப்படின்னாக்க மிக அற்புதமான பலன் தான் உங்களுக்கு. இப்ப குரு தசையோ நடக்குது அல்லது வேற தசை நடந்து உங்களுக்கு அதுல குரு புக்தி நடக்குது அப்படின்னாக்க இந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால நன்மைகள் தான். அதுவும் குறிப்பா உங்களுக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அரசு பணிக்கான முயற்சிகள்லாம் நீங்க தாராளமா செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு குரு தசை நடக்குது, குரு புக்தி நடக்குது அப்படின்னாக்க அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு சொல்ல போனாக்க. இப்ப அதே போல சில பேருக்குலாம் இந்த நேரத்துல தூரதேச பிரயாணங்கள், அதனால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ தசாபுக்தி என்பது நமக்கு முக்கியம். அந்த வகையில சப்போஸ் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி தசையா நடக்குதுன்னா கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, பிரச்சனையோட இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த குரு பெயர்ச்சியால உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த குரு பெயர்ச்சியால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப நான் பொதுவா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, நமக்கு நடப்பு தசா புக்தி ஒரு நல்ல கிரகத்தோட, யோக கிரகத்தோட தசை நடக்குது. இந்த குருவும் 2ஆம் பாவகத்துக்கு வராரு கோச்சாரத்துல. அதே போல நம்ம ஜாதகத்துல குருவும் வலிமையாக இருக்கிறாரு அப்படின்னாக்க நமக்கு 100% அற்புதமான பலன்களே நடக்கும். நீங்க நினைச்சதை நடத்துவீங்க. நீண்ட கால திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக அப்போ செல்வம் பெருகும், மதிப்பு மரியாதை சமுதாயத்துல நல்லாவே இருக்கும். இந்த குருவால உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து மிக அற்புதமான வருஷம் தான். 2024 to 25 வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான வருஷம் தான். அதாவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வியாழக்கிழமையில கொண்டக்கடலை மாலை சாத்தி, மஞ்சள் நிறத்தில் அங்கவஸ்திரம் சாத்தி ஒரு அபிஷேக அர்ச்சனை செஞ்சீங்க. அதாவது யாருக்கெல்லாம் குரு வலிமை இல்லாம இருக்கோ அவர்கள் வந்து இதை செய்யும் போது ஓரளவுக்கு குருவால நல்ல பலன் நடக்கும். குறிப்பா வந்து திருமணம் ஆகல, புத்திர பாக்கியம் கிடைக்கல அப்படின்னாக்க அவங்களுடைய ஜாதகத்துல குரு பலம் இல்லை அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் இதை செய்யும் போது ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். சமுதாயத்தில் மதிக்கத்தக்க புரோகிதர்கள், ஆசிரியர்கள், ஓரளவுக்கு வெல்விஷியர்ஸ், உங்களுக்கு பிடிச்சவங்க, நல்ல மதிக்கத்தக்க மனிதரா இருக்காங்க, ஞானமா நடந்துக்கிறாங்க, நேர்மையா இருக்கிறாங்க அப்படின்னாக்க, அல்லது சித்தர்கள் மகான்களுக்கு நீங்க ஆடை தானம் செய்யலாம். மஞ்சள் நிறத்தில் அங்கவஸ்திரம் எடுத்து புதிதாக கொடுக்கும்போது அவங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இருக்கக்கூடிய தடைகள் விலகும். ஸோ அதை செய்து பாருங்கள். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.